வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 50 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநில தொகுதி என்று 51 தொகுதிகளை தற்பொழுது தாவேகாவுடன் கேட்டிருக்கிறது ஓபிஎஸ் தரப்பினர். 50 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடையக்கூடிய நிலையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் தற்பொழுது ஓபிஎஸ் தரப்பினர் கேட்டிருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அதிமுக தோல்வியை பெறக்கூடிய ஒரு சூழலை தாவேகாவிற்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்துள்ளீர்கள் என்பதையும், தென் மாவட்டங்கள் முழுவதுமான வெற்றியை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம் என்பதையும் ஓபிஎஸ் தரப்பினர் கூறியுள்ளனர். 50+ ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்ற அழுத்தத்தை தாவேகாவின் தலைமைக்கு ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்துள்ளார். ஆனால் விஜய் அவர்கள் தற்பொழுது என்ன கூறியிருக்கிறார் என்றால், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களது ஆதரவுகளும் வேண்டும். சசிகலா மற்றும் டிடிவி தினகரனின் ஆதரவை ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்தால் நிச்சயமாக கூடுதலாக 20 தொகுதிகள், மொத்தம் 70 தொகுதிகள் 2 மாநிலங்களவை தொகுதிகள் என்று கொடுக்கப்படும். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் 3 அமைச்சர்கள் பதவியும் வழங்கப்படும். அதில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் வெற்றியடைந்தால் ஒவ்வொருவரும் அமைச்சராக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு இவர்கள் சதி திட்டம் போடுகிறார்களா என்று கேட்டால், எப்படியும் ஓபிஎஸ்ஸையும் மற்ற ஆதரவாளர்களையும் எடப்பாடி அதிமுகவில் இணைக்க மாட்டார். பிறகு எப்படி ஓபிஎஸ் அவர்கள் மக்களை காக்க முடியும்? மக்களுக்கு நல்வழியை கொடுக்க முடியும்? அதற்காகத்தான் திமுக எதிரியே கூட்டணியை வைக்காமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணியை வைப்பதற்கு பேச்சுவார்த்தையையும் நடத்தி வருகிறார். 50 தொகுதிகள் 2 மாநிலங்களவை தொகுதிகள் என்று முதலில் கேட்கப்பட்ட பிறகு தற்பொழுது 70 தொகுதிகள் வரை கிடைக்கலாம் என்ற தகவலும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு சசிகலாவும் டிடிவி தினகரனும் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்காத காரணத்தினால் மீண்டும் ஒரு ஆலோசனை ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் நடத்த உள்ளனர். இந்த ஆலோசனையின் முடிவில் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான், ஓபிஎஸ்ஸிற்கும் சசிகலாவிற்கும் ஆதரவை அதிமுகவின் தொண்டர்கள்